திராவிட மாடல் ஆட்சியில் கல்விக்கு தான் முன்னுரிமை. பள்ளி கல்வித்துறைக்கு 48,000 கோடி நிதியை ஒதுக்கி அசத்திய திராவிட மாடல். ரிசர்வ் வங்கி மூலமா தமிழ்நாட்டோட அக்கௌண்ட்ல இருந்துட்டு 1700 கோடி ரூபாய் பணத்தை உருவிய ஒன்றிய பாஜக அரசின் களவாணித்தனம் சட்டமன்றத்தில் போட்டு உடைத்த நிதியமைச்சர். எவ்வளவு தடைகள் முட்டுக்கட்டைகள் போட்டாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது சொல்லிட்டு இரட்டை இலக்க வளர்ச்சியில் விஸ்வரூபம் எடுத்த தமிழ்நாடு. நெல் ஜெயராமன் பேர்ல 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விநியோகம் மற்றும் நம்மாழ்வார் பேர்ல இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் மாஸ் காட்டிய பட்ஜெட். இந்த செம மாஸ் பட்ஜெட்டை பார்த்துட்டு வைத்த எரிச்சல்ல சொத்தையான அத்திப்பழம் எடப்பாடி பழனிசாமி கதறாரு. கடன் வாங்கிட்டாங்கன்னு அண்ணாமலை புலம்பி ஒப்பாரி வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி, நீங்க ஆட்சியில இருந்தப்ப தமிழ்நாடோட பொருளாதாரம் ஆகட்டும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஆகட்டும், அதல பாதாளத்துல இருந்தது. அந்த கோளுக்கு ஆடுற குரங்கு போல ஆட்சி நடத்துற நீ வந்துட்டு உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு வாங்கின கடனுக்கு இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, இன்னமும் 7% வளர்ச்சியிலே வச்சிட்டு இருக்கிறதா உங்களுடைய கூமுட்டுத்தனமான பாஜக RSS ஆட்சியோட லட்சணம். தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கு என்னென்ன செலவுன்றது பட்ஜெட்ல வெளிப்படையா தெரியுது. PM கேர் ஃபண்ட்ல வாங்கின பணத்துக்கான கணக்கு எங்கடா முட்டா? நீங்க என்னதான் நிதியை பிடிங்கினாலும் சரி, சதியை செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஓட்டத்தை வந்து இனி எவனாலையும் தடுக்க முடியாது. இந்த செய்திகள் கொடுத்த இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில வந்துட்டு தமிழ்நாடு நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் 2026-2027க்கான இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த இடைக்கால பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை, சிறப்பு அம்சங்களை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டோட ஒரு சில பேர் வந்து வைத்தெரிச்சல்ல புலம்பி தள்ளுறாங்க, கதறிக்கிட்டு ஒப்பாரி வச்சு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக நம்ம கூவத்தூர் அடிமை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த பட்ஜெட் வந்து சொத்தையான அத்திப்பழமாமா. எடப்பாடி பழனிசாமி, நீங்க ஆட்சியில இருந்தப்ப தமிழ்நாடோட பொருளாதாரம் ஆகட்டும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஆகட்டும், அதல பாதாளத்துல இருந்தது. அந்த அளவுக்கு பாஜக கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொண்டு போய் அடமான வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதுபடியே கோளுக்கு ஆடுற குரங்கு போல ஆட்சி நடத்துற நீ வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டை பத்தி எல்லாம் கருத்து சொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல அப்படின்றதா இங்க யதார்த்தமான உண்மை. அதை விட இந்த கூமுட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியை ஆவரேஜா 7% இருக்கும் போது அதை விட 4 படி மேல போய் 11.19 சொல்லிட்டு இரட்டை இலக்க டிஜிட்ல வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி. இந்த வளர்ச்சி உங்களுக்கு சொத்தையா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம காமாலக்கண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கேட்க வேண்டி இருக்குது. ஒண்ணு போய் கண்ணாடியை போடுங்க, இல்லைன்னா வந்து ஜெலசீல வாங்கி குடிச்சிட்டு வீட்டுல போய் குப்புறப்படுத்து தூங்குங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து வந்து நம்மளுடைய உலகமகா டுபாக்கூர் அண்ணாமலை எப்பவுமே எக்ஸல் சீட்டை மட்டுமே வச்சு பேசிட்டு எந்த ஒரு டேட்டாவும் இல்லாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு நான் பெரிய லீடு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்து இன்னைக்கு வந்து 10ஓட 1 11 இல்லாம 100ஓட 1 இது இல்லாம இப்ப 25,000த்துல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை டுபாக்கூர் பையன் என்ன சொல்றான்னா, எதுக்காக கடை வாங்குனீங்க, கடை வாங்கின பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த கேள்வி வந்துட்டு உங்களுடைய எஜமானரான ஒன்றிய பிரதமர் நரேந்திர முதல்ல கேளுங்களே மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே. ஒட்டுமொத்த இந்தியா சார்பாகவும் உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எந்த அளவுக்கு வந்துட்டு கடனை வாங்கி கூச்சு வச்சு, மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சி காலத்துல எவ்வளவு கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு இருந்தது, இப்ப ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எந்த அளவுக்கு கடன் சுமை ஏத்தி வச்சிருக்கான்றது குறித்து தனியா விவாதிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதை குறித்து டேட்டா பேசுறது உங்களுக்கு திராணி தெம்பு இருக்குதா? தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து நலத்திட்டங்கள் மூலமா மக்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணப்படுது, முக்கியமா கல்வியில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணப்படுது. ஆனா உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பா வாங்கிய இந்த கடன்களுக்கான பணம் எல்லாம் எங்க போகுது? ஒண்ணு அதானிக்கு பாதி வந்துட்டு அவருடைய பிசினஸ் கான்ட்ராக்டுக்காக போய் சேருது, பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமா அந்த பணத்தை வந்து டைவர்ட் பண்றீங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணீங்க, ஏதாவது வந்துட்டு கோயில் மடத்துக்கு ஆண்டி மடத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு
கோயில் முன்னாடி பிச்சை எடுக்க வைக்கிற வேலையை செய்றீங்க. ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணுது, கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, ஆனா வந்து பார்த்தா உனக்கு கல்விதான் வந்துட்டு இங்க உன்னை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மாணவர்களுடைய கல்வி மேல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த கல்வியையும் முடிச்சு கட்டுறதுக்காக என்ன பண்றீங்க, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியும் கொடுக்காம நீ ஹிந்தியை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசு அப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க உங்களுக்கான வரி பகிர்வையும் கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி உரிமை தொகையும் கொடுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பேரிடர்கள் வந்து அதுக்கான நிதி எதையும் கொடுக்க மாட்டீங்க, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க, மெட்ரோவுக்கான பணத்தை கொடுக்க மாட்டீங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாடு அரசு கடன்களை வாங்கி செஞ்சாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி, மக்கள் மேம்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை 11.19% ஏத்தி இருக்கிறாருன்னா, உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு வாங்கின கடனுக்கு இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம். ஆனா இந்தியா உயர்த்தி இருக்கிறாருன்னு பார்த்தா இந்தியா வந்துட்டு இன்னமும் 7% வளர்ச்சியிலே வச்சிட்டு இருக்கிறதா உங்களுடைய கூமுட்டுத்தனமான பாஜக RSS ஆட்சியோட லட்சணம். டுபாக்கோ டப்பா டபுள் டக்கர் ஆட்சியோட லட்சணம் இதுதான் அப்படின்றது சொல்லிக்கிறோம். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மட்டும் 14,000 கோடி ரூபாய் பணம் வந்துட்டு இது வரைக்கும் கொடுக்கப்படாமலே இருக்குது. அதை வந்துட்டு கேட்டு வாங்கி தரது துப்பு இல்லாத அண்ணாமலை போன்ற ஆடுகள் வந்துட்டு இதெல்லாம் பேசுவதற்கு யோகியதே இல்லை. அதே போல RBI மூலமா தமிழ்நாட்டோட அக்கௌண்ட் வந்து 1,700 கோடி ரூபாய் வந்துட்டு அபேஸ் பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா உங்களுடைய ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு கூட ஒட்டுமொத்த எங்களுடைய நிதியை வந்துட்டு தெரிஞ்சும் திருடியும் எங்களுக்கு தெரியாமலே திருடுறீங்கனாக்கா என்ன அயோக்கியத்தனமான ஆட்சியை வந்துட்டு ஒன்றியத்தில் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி தமிழ்நாட்டோட நிதியை வந்துட்டு திருடவன்ட்ட கணக்கு கேட்கறதுக்கு துப்பில்லாத இந்த அண்ணாமலை இங்க வந்துட்டு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கூட சொல்றதுக்கு வந்துட்டான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ திட்டங்கள் குறித்தெல்லாம் அண்ணாமலை கூவோன்னு கூவுறான். அடே மத்திய இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் நிதி கொடுக்காம வந்துட்டு இழுத்தடிச்ச கதையெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அதுலயும் குறிப்பா கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வந்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லைன்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது உங்களுடைய ஒன்றிய அரசு தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்துட்டு இதுல அக்கறை காட்டல அப்படின்னு சொல்லி நீ போற நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு நம்ப மாட்டாங்க அண்ணாமலை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகேந்திரன் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றி பெருமை பத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாம வெட்டியா வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பொருளாதாரத்துல பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட்டாலும் நிதியை கொடுக்க மாட்டா தமிழ்நாடு மட்டும் எப்ப முன்னேறிட்டே போயிட்டு இருக்கா அப்படின்றத இந்த நைனா நாகேந்திரன் போன்ற அடிமை சங்கிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியாத புதிராவே இருக்குது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்காது, வரியையும் பிடுங்கிக்குவீங்க. ஆனா வளர்ச்சி மட்டும் வேணும்னா எப்படி? தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நீங்க தடுக்கிறதுக்கு என்னதான் சதி பண்ணாலும் முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை தலைகுனிய விடாது அப்படின்றதுல உறுதியாக நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய வஞ்சகங்களை செஞ்சாலும் இந்தியாவில 2வது பெரிய பொருளாதார மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி தலை நிமிர்ந்து நிக்குது. இப்ப நேற்றுக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் 2.20 லட்சம் கோடியா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா மாநிலத்தோட வரி வருவாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.06 லட்சம் கோடியா தான் வந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரியை வந்து சரியா தராது. கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு ஜிஎஸ்டி வரியை தராம வந்துட்டு ஒன்றிய அரசு இழுத்தடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும், இது இல்லாம ரிசர்வ் வங்கியில தமிழ்நாடு அக்கௌண்ட்ல இருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் எதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 1,709 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு லவட்டிட்டு போயிருக்குது ஒன்றிய பாஜக அரசு அப்படின்றதை போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாநில அரசுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய நிதிக்கு கூட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம வந்துட்டு தான் தோன்றித்தனமா இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்க இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமா அப்படின்ற கேள்வி இங்க எழும்புது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா திராவிட மாடல் அரசு மகளிர் உரிமை தொகை உட்பட எந்த ஒரு மக்கள் நலப்பணி திட்டத்துக்கான நிதியும் குறைக்காம இந்த திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தி காட்டிட்டு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு செஞ்ச மிகப்பெரிய சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா 2024-2025 நிதி ஆண்டுல தமிழ்நாட்டோட வளர்ச்சி 11.19% ஒன்றிய பாஜக அரசுடைய அத்தனை நிதி துரோகத்தை சமாளிச்சு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில 2வது பெரிய பொருளாதார வலிமை மிக்க மாநிலமாக 11.19% வந்துட்டு வளர்ச்சி எட்டுனதுதான். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த 14 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவோட தேசிய ஜிடிபி வளர்ச்சியை வந்து 6.5% இருந்து 7.4% வந்து முக்கிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவே தூக்கி சாப்பிட்டு உள்நாட்டு உற்பத்தி துறையில 14.74% வளர்ச்சியை பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேவை துறையில 11.13% வளர்ச்சியை வந்து எட்டி இருக்கிறாங்க. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவில
47% பங்களிப்போட தமிழ்நாடு தான் கெத்தா வந்துட்டு முதலிடத்துல நிக்குது. தனிநபருடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய சராசரியை விட 1.77% அதிகமாகி 3.62 லட்சமாக உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது போல எங்களை ஒடுக்க நினைத்து பாஜக செய்த முயற்சிகளை முறியடித்து நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். இதுதான் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு முக்கியமான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுதான் நாமளும் திரும்ப ரிமைண்ட் பண்ண வேண்டி இருக்குது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்தவும் காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா 48,534 கோடி ரூபாய் வந்துட்டு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஊரக வளர்ச்சிக்கு 29,645 கோடியும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு 28,687 கோடியும் ஆக மொத்தமா 58,000 கோடிக்கு மேல வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. கூடவே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமாக மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்தப்பட போகுது. நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறைக்கு 21,132 கோடி மற்றும் 13,062 கோடி ரூபாய் 13,062 கோடின்னு சொல்லிட்டு ஃபண்டை வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல மின்சாரத்துறைக்கு 18,091 கோடியும் நீர்வளத்துறைக்கு 10,076 கோடியும் உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடியும் ஒவ்வொரு துறைக்குமே இப்படி பார்த்து வந்துட்டு நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுடைய மேனுபேக்சரிங் அதாவது உற்பத்தி துறை வந்து 14.74% வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது வந்துட்டு தேசிய சராசரியை விட மும்மடங்கு அதிகமா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் சர்வீஸ் செக்டர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் கிங்கா இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு இதே திராவிட மாடல் ஆட்சி வந்து தொடர்ந்து நீடிக்கும் போது 2030 கண்டிப்பாக தமிழ்நாடு $1 டிரில்லியன் எக்கானமியை வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல விவசாயத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் அவர்களுடைய பேர்ல வந்துட்டு இயற்கை விவசாய வேளாண் மையம் அமைக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெல் ஜெயராமன் அவர்களுடைய பேர்ல 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய விதைகளை வந்துட்டு விநியோகம் செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்க தமிழ்நாடு அரசுக்கு மேல ஏதாவது ஒரு குறைய சொல்லினாதான் பாஜக RSS அங்கிகளுக்கும் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற அதிமுக அடிமைகளுக்கு அவர்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அந்த பொழுது போகாது இல்லைங்களா? அதனாலே பாத்தீங்கன்னா வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டை கொடை சொல்ற விதத்துலதான் பலவிதமான அவதூறு விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு வந்து டபுள் டிஜிட் வளர்ச்சியில வந்துட்டு கொண்டு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு வரிசுமை கூடும் விவசாயிகளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகளை வந்துட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சது வந்து என்ன ஏமாத்து வேலையா மிஸ்டர் அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இதுல அண்ணாமலை கேட்கிற கடன் வாங்கிய நிதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு 48,000 கோடி ரூபாய் வந்துட்டு பள்ளி கல்வித்துறைக்கும் 22,000 கோடி ரூபாய் மருத்துவத்துக்கும் சொல்லிட்டு வெளிப்படையாகவே இங்க கணக்கு இருக்குது. ஆனா PM கேர் ஃபண்ட்ல வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வாங்கின அந்த பணம் எங்க அண்ணாமலை? அதுக்கான கணக்கு எங்க? PM கேர் ஃபண்டுக்கு போன பணம் தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கு என்னென்ன செலவுன்றது பட்ஜெட்ல வெளிப்படையா தெரியுது. PM கேர் ஃபண்ட்ல வாங்கின பணத்துக்கான கணக்கு எங்கடா முட்டா அண்ணாமலை அப்படின்னு தான் கேட்க வேண்டி இருக்குது. அந்த PM கேர் ஃபண்டுக்கு வந்துட்டு கணக்கு சொல்ல துப்பு இல்லாத இந்த பாஜக RSS சங்கிகள் அண்ணாமலை போன்ற கூமுட்டை நாய்களுக்கு நாம சொல்றது என்னன்னாக்கா உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்தோ திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தோ கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. உங்களுடைய இந்த பாஜக RSS சங்கிகளுடைய நாடகம் வந்துட்டு என்னைக்கு தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். உண்மையிலே தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்துட்டு வரி வருவாய் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்து அதுலயும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பாஜக அரசுடைய வஞ்சகமான அந்த துரோகம் தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவ்வளவு விஷயத்தை தாண்டிதான் நேற்று தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டு இருக்குது. கடைசியா இந்த பாஜக RSS சங்கிகள் மற்றும் அதிமுக அடிமை கூட்டத்தை சொல்லிக்கிறது என்னன்னாக்கா நீங்க என்னதான் நிதியை பிடிங்கினாலும் சரி சதியை செஞ்சாலும் சரி தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஓட்டத்தை வந்துட்டு இனி எவனாலையும் தடுக்க முடியாது. அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூமுட்ட அண்ணாமலை அவர்களே உதவாக்கர நயினார் நாகேந்திரன் அவர்களே உங்களுடைய அரசியல் நாடுகள்லாம் இனி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சுத்தமா எடுபடாது. அதனால வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்க எல்லாரும் டெபாசிட் காலி ஆகுற அளவுக்கு வந்துட்டு மண்ண கவர தோல்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்.
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.